அதிமுகவில் இணைந்திருக்கின்றனர். அந்த நிகழ்வினை தற்போது நேரலையில் பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழிவந்த இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழிவந்த இன்றைய மூன்றாம் தலைமுறையாக தமிழகத்திலே முதுபெரும் தலைவராக நம்மை எல்லாம் வழிநடத்துகின்ற மிகப்பெரிய தலைவராக தமிழகத்திலே இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை, இனி இவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அந்த 4.5 ஆண்டு காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்கிறார் என்கின்ற அளவிற்கு சிறப்பாக தமிழகத்திலே 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஏழைகளை தன் பார்வையிலே கொண்டு வந்து இன்று பற்றி தொட்டி எல்லாம் பார்க்கின்ற இடமெல்லாம் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி எப்பொழுது வரப்போகிறது, மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி எப்பொழுது வரப்போகிறது, இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது, இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்கிறது என்கின்ற ஒளிதான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே தமிழகத்திலே நான் சொன்னதை எனக்கு முன்பாக இங்கே சேலம் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சொன்னதை போல இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் எடப்பாடியார் அலை வீசிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே எடப்பாடியார் ஆட்சிதான் வரப்போகிறது என்பதற்கு அச்சாரம் வைத்தது போல் இந்த அரியலூர் மாவட்டத்திலே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்க்கின்ற விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து 150 நபர்களும், பிசிகாவில் இருந்து 25 நபர்களும், பாமகவில் இருந்து 25 நபர்களும் நாங்கள் இங்கே அழைத்து வந்து உங்கள் இயக்கத்திலே சேர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வலு சேர்த்து இருக்கின்றோம். இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்று சென்றாலும் இனி இழப்பீடாதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெகு விரைவிலே ஆட்சி அமைக்கப் போகின்ற இயக்கம் என்று பார்க்க திரும்பிய பக்கமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அரியலூர் மாவட்டம் என்றென்றும் உங்களுக்கு விசுவாசமாக எந்த தேர்தல் வந்தாலும் அரியலூர் மாவட்டம் அதிக வாக்களை பெற்றுத்தரும் என்று கூறி இங்கே பேச வாய்ப்பளி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரியலூர் மாவட்டம் மட்டுமல்ல 234 தொகுதி அண்ணன் பக்கம் தான் இருக்காங்க. அது மாறுபட்ட கருத்து கிடையாது. அறிவு நம்பர் நம்ம மலைப்பெருமாள் அவர்கள் கட்சியில் புதுசாக சேர்ந்திருக்காரு. அவர் ஒரு கருத்து வாழ்த்துக்களை சொல்லுமாறு சுருக்கமாக பேசுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்நிகழ்விலே கூடியுள்ள அண்ணன் எடப்பாடியார் முதற்கொண்டு அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழக முன்னாள் முதல்வர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்களே, மற்றும் இங்கே குழுமியுள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் மற்றொரு வணக்கம். தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்றவரும் நம் மண்ணின் மைந்தருமான மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அன்னார் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கழகத்தில் இன்று இணைவது என் வாழ்நாளில் நான் செய்த பெரும் பாக்கியமாக எண்ணுகிறேன். நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் மாண்புமிகு அன்னார் எடப்பாடியார் அவர்களின் சீரிய தலைமையை நான் ஏற்க காரணத்தை கூட்டத்தில் தெரிவிப்பது எனது முக்கிய கடமையாகும். அடிப்படையில் நானும் ஒரு விவசாயி. 75 ஆண்டுகளாக வெறும் தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமே இருந்து வந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 60 ஆண்டு காலமாக பேசப்பட்டு வந்த கைகான் வளவு திட்டத்தை நிறைவேற்றி ஆத்தூர், ஏற்காடு, கெங்கவள்ளி தொகுதி விவசாயிகள் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரிஜினல் விவசாயி. மேட்டூர் காவிரி உபரி நீரை 100 ஏரிகளுக்கு கொண்டு வந்து விவசாயிகளின் துயதுடித்த விவசாயிகளின் காவல கண்ணன் எடப்பாடியார். தஞ்சை டெல்டா மாவட்டத்தை ஒருங்கிணைந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த ஒப்பற்ற விவசாயிகளின் பாதுகாவலர் அண்ணன் எடப்பாடியார். தனது ஆட்சி காலத்தில் விவசாயிகளின் நலன் கருதி விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்த விவசாயிகளின் விவசாயத்தை மீண்டும் ஓங்க செய்த அண்ணன் எடப்பாடியார். விவசாயம் சார்ந்த தொழில் வளர
1000 ஏக்கர் பரப்பில் 1000 கோடி மதிப்பீட்டில் கால்நடை ஆராய்ச்சி மையம் அமைத்து கொடுத்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார். விவசாயத்தையும் விவசாயிகளையும் வாழ வைக்கும் ஒரே தலைவர், ஒரே முதல்வர், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார். விவசாயி வாழ வேண்டும் என்றால் தமிழகத்தை அண்ணன் ஆள வேண்டும். மாண்பு அண்ணன் அவர்களுக்கு வேறு வேண்டுகோளாக, இதேபோல் இன்னும் ஒரு நாள் ஒதுக்கி தந்து, இதைவிட எனக்கு கால அவகாசம் போதாத காரணத்தினாலே ஒரு சில பகுதியில் மட்டும் நாம் அழைத்தால் வருவர்களை மட்டுமே அழைத்து வந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்த அண்ணன் மோகன் அவர்களிடத்தே கூறியிருக்கிறேன். இவ்விழா இனியொரு நாள் நடப்பதற்கு அண்ணன் ஒரு கால அவகாசம் வழங்க வேண்டும் கேட்டு என் கருத்தை முடித்துக் கொள்கிறேன்.